ஹாய், நான் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, என்னென்னு வாங்க பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒன்று இல்லைனாவே லைஃப்பில் வந்து எதுவுமே சரியாக இருக்காது. ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா வராதுங்கிறதுக்கு சமையலும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் வந்து கிச்சன் சைடே போகலை சுத்தமாக. ஃபுல்லாக அம்மா தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 5வது மாதத்துக்குலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து செய்கிறப்ப எந்த ஒரு சமையலும் சுத்தமாக நல்லா இல்லை. அதில் மெயினான ஒன்று இந்த சப்பாத்தி தாங்க நான் சொல்லுவேன். பெசைய தெரியாமல் இருந்து சாஃப்டாக வந்துடுச்சு, மறுபடியும் அங்கே ட்ராப் ஆகி மறுபடியும் பெசை தெரியாத மாதிரியே கண்டினியூ ஆகுதுங்க எனக்கு. அது எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனா சப்பாத்தினாவே பயப்படுவான், மெல்றதுக்கு அவ்வளோ சிரமம். 2-3 தடவை அம்மா வீட்டில் இருக்கப்பே மாவு பிசைஞ்சப்ப சுத்தமாக சாஃப்ட்னஸ் பத்தலை, ரொம்ப ஹார்டாக. சரி இங்கே வந்து செஞ்சாவது மாறிடும் அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணேன், ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து குருமா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் பட்டர் மசாலா எப்போயாவது ஒரு நாள் சாப்பிடுவோம், அவ்வளோதான். குருமாவும் அப்படி தான் வச்சா நல்லா ஒரு நாள் வந்துருங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 4-5 தடவை செஞ்சேன். அந்த குருமாவோட டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லை, சாப்பிடவே முடியல. ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஒன்று பொட்டுக்கடலை கூட போயிடும், இல்லைனா தேங்காய் கூட போயிடும், இல்லைனா ராஸ்மெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கவும் அதை குருமா வைக்கிறதே ஸ்டாப் பண்ணியாச்சு. குருமாலேருந்து அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மாறிட்டோம். பன்னீர் செய்யணுன்னாலே ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால் அதை செய்யறதுக்கே பயந்துக்கிட்டு மோஸ்ட்லி அதை செய்யவே மாட்டேன். குருமா நல்லால அப்படிங்கிறதுனால இது வந்து எனக்கு இப்போ ஈஸியான மாதிரி மாறிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சுட்டே இருக்கவும் ஒரு 3-4 தடவை செஞ்சப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே என்ற கணவர் வந்து ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்னெல்லாம் இந்த குக்கிங்கில் பாராட்டினாலே நான் ரொம்ப அப்படியே காற்றுல எனக்கு மிதக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, வாரத்துக்கு ஒரு தடவை பன்னீர் பட்டர் மசாலா தான் வீட்டில். எப்போவும் செய்கிறது தானே, நமக்கு இதெல்லாம் கை வந்தக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி செஞ்சேங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வணக்கினக்கப்புறம் மசாலா உப்புலாம் போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் கொண்டு போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுப்பேன், ஏதாவது பத்தலையாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. எப்பவும் போல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா என்ன தக்காளி சட்னி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா ஒரு செகண்ட், என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் நின்று நான் வணக்கியிருக்கேன், என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது தக்காளி கொஞ்சம் கூட போட்டேன் போல். எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் சேம் குவான்டிட்டியில் எடுத்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருந்துச்சு. செய்கிறப்பயே எனக்கு தோணுச்சு, ஆனால் பத்தாதோ என்னமோன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். அது கொஞ்சம் புளிப்பு சுவையை கொடுத்துருச்சு. அன்னைக்கு வந்து பன்னீர் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான், பன்னீர் அன்னைக்கு செஞ்சதோடு சரி, அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. இன்னையோட 5 நாளுக்கு மேலே ஆகுது. சரி அன்னைக்குன்னு பார்த்து பன்னீர் தான் நல்லாலையே, சப்பாத்தியாவது நல்லாயிருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேலே இருந்துச்சுங்க சப்பாத்தியே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி சிங்கிள் லேயர் சப்பாத்தி தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்ம வந்து லேயர் சப்பாத்தி போடலான்னு ஒரு 4-3 மடித்து போட்டேன். அப்போ நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்போவும் நல்லா இல்லை. லேயர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் லேயர் சப்பாத்தி நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் அதுக்கு நாங்கள் வேறு பேர் வச்சு நாங்கள் சமாளிச்சிருவோங்க. ஹார்டான சப்பாத்தியும் புளிப்பு பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்க சாப்பிடலாம். எங்கள் 2 பேர்த்துக்கு எதுவும் ஆகலைங்க, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். இதுக்கு மேலே நான் மொக்க போட விரும்பலை, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு இப்படி செஞ்சதுக்கு ஒரு பிளேட்டிங்கா அப்படின்லாம் கேட்காதீங்க, எப்போவுமே செஞ்சால் செய்வேங்க இது மாதிரி, அந்த ஞாபகத்தில் செஞ்சுட்டேன். இதே மாதிரி அடுத்த சொதப்பல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.